இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் அஸ்வின் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, கட்டுமானத் துறையில் வெற்றியாளனாக வலம் வர துடிக்கும் சந்தோஷ் சோபனும், ஐடி துறையில் கோலோச்ச துடிக்கும் மானசாவும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் சந்திக்கிறாங்க. வேறு வழியின்றி ஒன்றாகவும் தங்க நேருது. இந்த தருணம் அவர்களை காதலாக மாற்றுறது. இந்த காதலுக்கு அவரது பெற்றோர் தடைக்கல்லாக வர சந்தோஷ் சோபனை விட்டு பிரிகிறாங்க மானசா. இதற்கிடையில் மானசாவுக்கு இன்னொரு சிக்கல் எட்டி பார்க்குது. அந்த சிக்கலில் இருந்து அவர் தப்பித்தாரா, காதலரை கரம் பிடித்தாரா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. திறமைமிக்க இளைஞராகவும் மனம் கவரும் காதலனாகவும் சந்தோஷ் சோபன் கவர்றாரு. காதலியின் தந்தையிடம் சிக்கிக்கொள்ளும் காட்சியில் யதார்த்த நடிப்பால் சபா சொல்ல வைக்கிறாரு. மானசா நடிப்பில் ஸ்கோர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். காட்சி வெளுத்து கட்டும் அவர் காதல் உடையும் தருணத்தில் உடைந்து போயின மனதை கெட்டியாக பிடித்து கொள்கிறாரு. யோகி பாபு அவ்வப்போது சிரிக்க வைக்கிறாரு. கௌரவ தோட்டத்தில் தலை காட்டி கவனம் வைக்கிறார் லிவிங்ஸ்டன். ராஜீவ் கன்கலா, ஸ்ரீரஞ்சனி உள்ளிட்ட அனைவருமே தன் பங்குக்கு திறமையான நடிப்பை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். தினேஷ் புருத்தோத்தமின் கேமரா பொங்கி ஒளியும் காதலை அழகாக படம் பிடிச்சிருக்கு. ஆதித்ய ரவீந்திரனின் இசையில் பாடல்கள் மனதை வருது. யதார்த்தமான காதல் காட்சியை பலம்னு சொல்லலாம், லாஜிக் மீறல்கள் பலவீனம். உண்மையான காதலுக்கு என்னாலும் மரணமில்லை என்பதை சொல்வதுடன், காதல் மற்றும் திருமணத்தால் பெண்களின் கனவு வீணாகிவிடக்கூடாது என்பதையும் அழுத்தமாக சொல்லி நல்ல சமூக கருத்தை விதைத்துள்ளார் இயக்குனர். கிளைமேக்ஸ் புதுமைன்னு சொல்லலாம்.